beloved, I pray that you may prosper in all things and be in health. அதுல அழகா சொல்லப்படுது இந்த டிரான்ஸ்லேஷன்ல, ஹெல்த்ல நல்லா இருக்கும். just as you soul prosper, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்கள் வறண்ட இடத்துல இல்லைங்க. சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? எது நீர்க்கால்கள்? தண்ணீர் இருக்கிற ஒரு பகுதி. ஏன் கேரளா செழித்து இருக்கிறது? எங்க பார்த்தாலும் வாட்டர். ஏன் ஆலப்புழா எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுங்க? 70% தண்ணீரினால் நிரம்பி இருக்குது. 20% சதுப்பு நிலம், 10% லேண்டுங்க. அப்ப எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? உலகமே எதை உற்று பார்க்கிறது சொல்லுங்க? செழிப்புள்ள இடத்தை தான். நார்த் ஈஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்றாங்க. நம்ம அங்கெல்லாம் போல. கேரளாவோட காஷ்மீர் ரொம்ப அழகா இருக்குதுன்றாங்க. ஆமா, அதுபோல இன்னொரு இடம்லாம் சொல்றாங்க, மணாலின்னு ஒரு இடம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே இல்லை. கொஞ்சம் பாருங்க எவ்வளோ செழிப்பை. இதே இந்திய தேசத்தில் எவ்வளோ அழகான இடத்தை. கர்நாடகாவில் அங்கே பெங்களூரை தவிர வேறு எங்கேயுமே போல. கூர்குன்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. அதெல்லாம் எவ்வளோ செழிப்பான இடமா இருக்குது தெரியுமா? அதோட பார்டர்ஸ் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மங்களூர்ந்து கொஞ்சம் குறைய பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்தீங்கன்னாக்கா காசர்காடு அது ஒரு அட்டாச் ஆகும் கேரளா. அப்படியே வந்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு கண்ணூர் இப்படியெல்லாம் வந்துட்டு மலபார் கண்ணூர் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஆளுவா வரும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்டல் ரீஜன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீருடைய பக்கத்தில் இருக்கிறது இந்த கடலோர நகரங்கள் எல்லாம் செழிப்பான நகரங்களாக இருக்கும். தண்ணீர் தடகமாய் உன்னை மாற்றுவார். நீ தண்ணீர் உள்ள இடத்துல விரதான நிலம், நீ பசுமையா இருப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் வீடு பசுமையா இருக்கணும். மீண்டுமாய் பசுமை வளர்ச்சி புரட்சி ஒன்று சபையில ஏற்பட வேண்டும். வெண்மை புரட்சி ஒன்று சபையில ஏற்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அது என்னவென்றால் கர்த்தருக்குள்ளாய் நீங்க நிற்க வேண்டும். நீ பசுமையாய் செழிப்பாய் வாழ வேண்டும்.